மரணகண்டம் நீக்கும் திருநீலகுடி. ஜாதகத்தில் மரணகண்டம் உள்ளவர்கள் தமது யமபயம் மரணபயம் நீங்க வணங்க வேண்டிய திருக்கோயில் கும்பகோணம் காரைக்கால் சாலையில் கும்பகோணத்திலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருநீலகண்டராய் சிவபெருமான் அருளும் திருநீலகுடியாகும். மூலவருக்கு செய்யப்படும் தைலாபிஷேகம் சிறப்பு வாய்ந்தது. எவ்வளவு எண்ணெய் அபிஷேகம் செய்தாலும் அவ்வளவும் பானத்திற்குள் சென்றுவிடும். ராகுதோஷம் நீங்க உளுந்து, நீலவஸ்திரம், வெள்ளி நாகர், வெள்ளி பாத்திரம் போன்றவற்றை இத்தலத்தில் தானம் செய்ய வேண்டும். யம மரண பயங்கள் நீங்க இத்தல இறைவனை வழிபட்டு பின்னர் எருமை, நீல துணிகள், எள் போன்றவற்றை தானம் செய்ய வேண்டும். பெண் பாவம் தீர்க்கும் திருவிசநல்லூர். திருவியலூர் எனப்படும் திருவிசநல்லூரில் சிவயோகிநாதராய் ஐயன் குடிகொண்டுள்ளார். இவரை வணங்கினால் முற்பிறவியிலோ அல்லது இப்பிறவியிலோ தெரிந்தோ அல்லது தெரியாமலோ செய்த பாவங்கள் அனைத்தும் அகன்றுவிடும். பெண்களின் பாவத்திற்கும் பழிக்கும் ஆளான அல்லல் படுவோர் சுகம் பெறுவர். நந்திதேவர் யமதர்மனை விரட்டி அடித்த இத்தலம் மரண பயம் நீக்கும் திருத்தலமாகும். திருமங்கலக்குடி. நவக்கிரகங்களுக்கு ஏற்பட்ட தோஷத்தை நீக்கியவர் கும்பகோணத்தை அடுத்துள்ள ஆடுதுறையில் அமைந்துள்ள திருமங்கலக்குடி பிராண வரதேஸ்வரர். இத்தலம் மாங்கல்ய தோஷம் நீக்கும் திருத்தலம் ஆகும். முதலாம் குலோத்துங்க சோழனின் மந்திரி ஒருவர் வரிப்பணத்தை கொண்டு இக்கோவிலை கட்டினார். இதனை அறிந்து சினமுற்ற மன்னன் அம்மந்திரியை சிரசேதம் செய்யுமாறு உத்தரவிட்டான். அஞ்சி நடுங்கிய மந்திரியின் மனைவி இத்தல மங்களாம்பிகையிடம் வேண்டினாள். மந்திரி தனது உடலை திருமங்கலக்குடியில் அடக்கம் செய்யுமாறு கேட்க மன்னனும் அவ்வாறே செய்யுமாறு ஆணையிட்டான். மந்திரியின் உயிரற்ற உடலை இத்தலம் எடுத்து வர தனது பக்தையின் வேண்டுகோளுக்கிணங்க மந்திரியை உயிர்ப்பித்தாள் இத்தல நாயகி. இதனால் இவள் மங்களாம்பிகை எனவும் பிராணனை திரும்ப கொடுத்ததால் இறைவன் பிராண வரதேஸ்வரர் எனவும் வழிபடலாயினர். மாங்கல்ய தோஷத்தால் திருமணத்தடை உள்ளவர்கள் இத்தல நாயகியை வழிபட திருமணத்தடை நீங்கும். வழிபடும் பெண்களின் மாங்கல்ய பலம் பெருகும். இத்தலத்தின் பெயர் மங்களக்குடி. தல விநாயகர் மங்கள விநாயகர், அம்பாள் மங்களாம்பிகை, தீர்த்தம் மங்கள தீர்த்தம், விமானம் மங்கள விமானம். எனவே இத்தலம் பஞ்சமங்கள கஷேத்திரம் எனப்படுகிறது. பிதுர் தோஷம் நீக்கும் ஆவூர் பஞ்சபைரவர்கள். கும்பகோணத்தை அடுத்துள்ள வலங்கைமான் அருகில் உள்ளது ஆவூர் பசுபதீஸ்வரர் திருக்கோவில். இறைவன் பசுபதீஸ்வரர், இறைவி பங்கஜவல்லி. வசிஷ்ட முனிவரால் சாபம் பெற்ற காமதேனு என்ற பசு இறைவனை பூஜித்து சாப விமோசனம் பெற்றதால் இத்தலம் ஆவூர் ஆனது. என்றால் பசு. இத்திருத்தலத்தின் மற்றொரு சிறப்பம்சம் ஒரே பீடத்தில் குடிகொண்டுள்ள 5 பைரவ மூர்த்திகள். தேய்பிறை அஷ்டமி திதிகளில் இந்த பஞ்சபைரவரை வழிபட அனைத்து துன்பங்களும் நீங்குகிறது. இங்கு பஞ்சபைரவர் வழிபாடு சிறந்த பிதுர்தோஷ நிவர்த்தியாகும். சிலர் நல்ல சம்பாத்தியம் பெறுவர், ஆனால் பஞ்சம் தீராது. நல்ல திறமைகளை கொண்டிருப்பார்கள், ஆனால் சரியான வேலையோ அல்லது சம்பாத்தியமோ இருக்காது. அனைத்து செல்வங்களையும் பெற்றிருப்பர், ஆனால் வாழ்வில் நிம்மதி இருக்காது. இப்படி எத்தனையோ காரணம் கூற முடியாத தொல்லைகளுக்கு காரணம் பிதுர்தோஷமே. பிதுர்தோஷம் தீர்ந்தால் அனைத்து வளங்களும் நமது வாழ்வில் தேடி வரும் என்பது நிச்சயம். பிரிந்துள்ள தம்பதியர் ஒன்று சேர ஸ்ரீவாஞ்சியம். மன வேறுபாட்டால் பிரிந்து வாழும் தம்பதியர் ஒன்று சேர வழிபட வேண்டிய திருத்தலம் காசிக்கு இணையாக கருதப்படும் கும்பகோணத்தை அடுத்துள்ள ஸ்ரீவாஞ்சியம். காசி தேசத்தில் புண்ணியமும் வளரும், பாவமும் வளரும். ஆனால் இங்கு புண்ணியம் மட்டுமே வளரும். ராகுவும் கேதுவும் ஒரே திருமேனியில் காட்சி தரும் இத்தலம் பிள்ளை பேர் அருளும் தலம். 7.5 அஷ்டம மற்றும் கண்டக சனி திசை பரிகார தலமாகும். இங்கு ஆயுஷ் ஹோமம், சஷ்டியப்த பூர்த்திகள் செய்ய நீண்ட ஆயுள் கிட்டும். இங்குள்ள குப்த கங்கையில் நீராடி பித்ரு காரியங்களை செய்தால் பித்ரு தோஷ நிவர்த்தி கிடைக்கும். ராக கேதுவை வழிபட கால சர்ப்ப தோஷம் நீங்கும். இத்தலத்தில் ஓரிரவு தங்கினாலேயே செய்த பாவங்கள் அனைத்தும் தீர்ந்து முக்தி கிடைக்கும். ஸ்ரீ ஆகிய திருவை மகாலட்சுமி பரந்தாமன் தனது வாஞ்சையில் விரும்பி சேர்த்ததால் இத்தலம் ஸ்ரீ வாஞ்சியம் என பெயர் பெற்றது. இங்குள்ள குப்த கங்கையில் நீராடி இறைவனையும் அம்பாளையும் மகாலட்சுமியையும் வழிபட்டால் பிரிந்துள்ள தம்பதியர் பிணக்குகள் அனைத்தும் தீர்ந்து ஒன்று சேர்வார்கள். வறுமை நீக்கும் கடன் நிவர்த்தி தலமாம் திருசேரை. ஒருவர் முற்பிறவிகளில் செய்த பாவங்கள் அனைத்தும் அடுத்தடுத்த பிறவிகளில் தொடர்கிறது. முன்வினை பயன்கள் அனைத்தும் பிறவிக் கடன்களாகின்றன. முற்பிறவி தீவினைகள் நீங்கவும் இப்பிறவியின் கடன்கள் தீரவும் வறுமை நீங்கி சுபிட்சமான வாழ்க்கை கிடைத்திடவும் வணங்க வேண்டிய இறைவன் திருசேரையில் சென்னரையப்பர் ஆலயத்தில் தனி சந்நிதி கொண்டுள்ள ரிண விமோசன லிங்கேஸ்வரர். கும்பகோணம் திருவாரூர் சாலையில் கும்பகோணத்திலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இத்தலம். ரிண விமோசனரை 11 திங்கட்கிழமைகளில் அபிஷேக ஆராதனை செய்து வழிபட்டு பின்னர் மகாலட்சுமியையும் ஜேஷ்டாதேவியையும் பைரவரையும் வணங்கினால் வழிபடுபவரது வறுமையும் கடன்களும் தீரும். இத்தலத்தில் துர்க்கை, சிவதுர்க்கை, விஷ்ணு துர்க்கை, வைஷ்ணவி என 3 வடிவங்களாக அருள்கிறாள். மாசி மாதத்தில் 13, 14, 15 தேதிகளில் சூரியனது கிரகங்கள் இறைவன் மீதும் இறைவி மீதும் நேரடியாக விழுவது தனி சிறப்பு.
செல்வம் பெற வணங்க வேண்டிய தலம் திருவாடுதுறை. கும்பகோணம் மாயவரம் சாலையில் கும்பகோணத்திலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது ஆடுதுறை எனப்படும் திருவாடுதுறை. ஞான சம்பந்தரிடம் அவர் தந்தை யாகம் செய்ய தேவையான பொருள் கேட்க சம்பந்தரும் இத்தல இறைவன் மாசிலாமணி ஈஸ்வரரை வேண்டி பதிகம் பாட பரம்பொருளும் 1000 பொற்காசுகள் கொண்ட பொற்கிளியை பலிபீடத்தின் மீது வைத்தருளினார். சங்கடங்கள் போக்கும் திருபுவனம் சரபேஸ்வரர். தீராத கடன் தொல்லைகள் தீர, பில்லி சூனியம் ஏவல் போன்றவற்றிலிருந்து விடுபட, வழக்குகளில் வெற்றி பெற கும்பகோணத்திலிருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவில் மயிலாடுதுறை வழித்தடத்தில் அமைந்துள்ள திருபுவனம் சென்று அங்கு தனி சந்நிதி கொண்டு வீற்றிருக்கும் சரபேஸ்வரரை வழிபடலாம். பறவை, விலங்கு, மனிதம் என 3 வடிவங்களை கொண்ட சரபர் சிவன், காளி, துர்க்கை மற்றும் விஷ்ணு என 4 கடவுளின் ஒருமித்த ரூபம். வேண்டுவோரின் சங்கடங்கள் தீர்ப்பவர், துயர் துடைப்பவர். சூலினி, பிரத்யங்கிரா என 2 தேவியருடன் காட்சி தரும் சரபரை 11 விளக்கு, 11 சுற்று, 11 வாரம் என தரிசனம் செய்ய வழிபடுபவரது சங்கடங்கள் அனைத்தும் தீரும் என்பது நிச்சயம். ஞாயிற்றுக்கிழமையின் ராகு கால வேளை சரபர் வழிபாட்டிற்கு மிக சிறந்த நேரம். இழந்த செல்வம் மீட்டு தரும் தென் குரங்காடுதுறை. சம்பந்தரும் நாவுக்கரசரும் பாடிய ஆடுதுறை எனப்படும் தென் குரங்காடுதுறையில் வீற்றிருக்கும் ஆபத் சகாயேஸ்வரர் இழந்த செல்வங்களை மீட்டு தருவார். வாலியால் துன்பப்பட்ட சுக்ரீவன் இத்தல நாயகனை வேண்ட ஸ்ரீராமரின் அருள் கிடைத்து தான் இழந்த செல்வங்கள் அனைத்தையும் பெற்றான். வானரமாகிய சுக்ரீவனால் பூஜிக்கப்பட்டதால் இத்தலம் தென் குரங்காடுதுறை என்றானது. கும்பகோணத்திலிருந்து மாயவரம் செல்லும் சாலையில் சுமார் 25 கிலோமீட்டர் தொலைவில் இத்திருக்கோவில் அமைந்துள்ளது.